அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி ஒரு அழகான கிளிக்கோலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சை கிளிக்கோலம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா புள்ளி 15 புள்ளி, இடுபுள்ளி 8 வரைங்க. சரி வாங்க எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3 புள்ளிக்கு நம்ம கனெக்ட் பண்ணி குட்டி பூ போடுறோம். 3 பூ போடுறோம். பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? 3 பூ போட்டு நேராக 3 புள்ளிக்கு ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு இதழ் மாதிரி நம்ம போடுறோம். இப்போ ஒரு பக்கம் நம்ம போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 3 புள்ளி கனெக்ட் பண்ணி 3 பூ வரணும். போட்டு அதுக்கு நேராக இருக்கிற புள்ளி 3 புள்ளி கணக்காக ஒரு கோடு வரணும், நேர்கோடு மாதிரி அப்புறம் இதழ் நம்ம கீழே போடலாம். புள்ளி இல்லாமல் கீழே போட்டுக்கலாம். இப்போ 2 பூ போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆவது பூ போடுறோம். 3ஆவது பூ சென்ட்ரு புள்ளி கனெக்ட் பண்ணி பூ வரும். இப்போ அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு கோடு வரணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு இதழ் போடுறோம். சேம் இதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் வரும். ஓகேங்களா? இதே சென்ட்ரு புள்ளியில் 3 பூ போட்டு நேராக பக்கத்தில் இருக்க புள்ளிக்கு நேராக ஒரு கோடு போடுறோம். நேராக போட்டு அதுக்கப்புறம் இதழ் புள்ளி இல்லாமல் கீழே போடுறோம். அப்புறம் சென்டரில் ஒரு இதழ் வருங்க. இப்போ 4 பூ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற புள்ளி பாருங்கள், கடைசியாக இருக்கிற புள்ளியில் நம்ம பூ போடுறோம். 3 புள்ளிக்கு நேராக ஒரு கோடு போட்டு இதழ் போடுறோம். அடுத்து லாஸ்ட்டு புள்ளிக்கு இப்போ நம்ம 6 பூ நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கிளி தான் நம்ம போட போகிறோம். புள்ளி பார்த்திங்கன்னா அந்த பூக்கு சென்டரில் ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு வளைவு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வளைவு போட்டு மேலே 4 புள்ளி கனெக்ட் பண்ணி சதுரம் மாதிரி வரணும். ஓகேங்களா? போட்டு அதுக்கப்புறம் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் தலை வரைகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கை, அதாவது வால், கிளியோட வால் இருக்குங்களா, அந்த சதுரத்தில் இருந்து அட்டாச் பண்ணி அந்த 2 புள்ளி. ஓகேங்களா? அதுக்கு நம்ம நேராக ஒரு வளைவு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த வளைவு ஜாயின் பண்ணி வரோம். இப்போ கிளி ஒரு கிளி போட்டு முடிச்சாச்சு. அந்த இதுக்கு டிசைன் கொடுக்குறோம். நம்ம அந்த சதுரமாய் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம கட்டமாக டிசைன் கொடுக்குறோம். சேம் அதே மாதிரி தான் இப்போ 2ஆவது கிளிக்கு போட போகிறோம். ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு கிளி வரும். ஓகேங்களா? இப்போது 2ஆவது கிளியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3ஆவது கிளி. இப்போ 3ஆவது கிளியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 3 கிளி. இப்போ ஓகேங்களா?
இப்போ லாஸ்ட் கிளியும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் வந்து 6 பூவுக்கு 6 கிளி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி போட போகிறோம். புள்ளி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் அந்த கிளிக்கு 2 கிளிக்கும் மொத்தம் இங்கிட்டு 1 2 3 அந்த சைடு 1 2 3 போட்டு சென்டரில் கோடு மாதிரி வரும், ஸ்டார் மாதிரி வருங்க. கோடு போட்டு அப்புறம் ஆப்போசிட் அதுக்கு நேராக இருக்கிற புள்ளிக்கு நம்ம ஒரு கோடு போடுறோம். இப்போ நேராக இருக்கிற புள்ளிக்கு 6 கோடு போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணி வரோம். இந்த கிளியோட தலை இருக்குது பாருங்களா, அதுக்கு நேராக கோடு எல்லாத்துக்குமே வரும். 1 2 3 4 புள்ளிக்கு கனெக்ட் பண்ணி வரும். 6 கிளியோட தலைக்கு நேராக ஒவ்வொரு கோடு வந்து வரும். இப்போ 6 கிளிக்கும் அந்த நேர்கோடு வந்து நம்ம ஸ்டாரில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து வந்திங்கன்னா அது முக்கோணம் மாதிரி வரும் பாருங்கள். 1 2 3 4 அந்த புள்ளிக்கு வந்து ஜாயின் பண்ணி வரும். நான் போடுறப்போவே உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். முக்கோணமாக இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு புள்ளி இருக்குது பார்த்திங்களா, 1 2 3 4 இந்த ஒவ்வொரு இதுலேயும் பேலன்ஸ் வந்து 4 புள்ளி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம டிசைன் போட போகிறோம். அதாவது சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு டிசைன், ஒரு வளைவு மாதிரி வரும் பாருங்கள். ஒரு புள்ளியை விட்டுட்டு 1 2 3 புள்ளிக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி வளைவு மாதிரி போடுறோம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா புள்ளி, அந்த புள்ளிக்கு வந்து நம்ம ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடித்தாச்சு. ஒரு அழகான கிளிக்கோலை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து சென்டரில் ஸ்டாருக்கு வந்து ப்ளூ கலர் தாங்க நான் போடுறேன். இது பென்சில், கலர் பென்சிலு. ஸோ வாசலில் போடும்போது உங்களுக்கு என்ன கலர் மாவு பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து நோட்டில் கோலம் போடுறதுனால ஸோ நான் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், கலர் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முக்கோணமாக இருக்குங்களா சென்டரில், அதுக்கு வந்து நான் ரெட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 2 கலருமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பூவுக்கு வந்து நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். 6 பூவுக்குமே வந்து நான் எல்லோ கலர்.
அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கிளிக்கு வந்து நம்ம பச்சை கலர் தாங்க கொடுக்கணும். ஓகேங்களா, கிளி வந்து பச்சையாக இருக்கிறதுனால ஸோ நம்ம பச்சை கலர் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 கிளிக்குமே நான் வந்து கலர் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு வந்து கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கொடுக்குறேன். ஓகேங்களா, கண்ணுக்கும் அந்த கழுத்தில் அந்த வளையுமை வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் பிளாக் கொடுக்குறேன். அப்புறம் அதோட அழகுக்கு வந்து நான் ரெட்டு கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மீது அந்த பூ இன்னொரு பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பக்கத்தில் ஒரு வளையுமை போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எனக்கு பிடிச்ச கலரை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலம் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஆக போகுதுங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கலர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவுக்கு எல்லாத்துக்குமே நான் டிசைன் கொடுக்குறேன். அதாவது கோடு கோடாக சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக கோடு கொடுக்குறேன். எல்லா பூவுக்குமே நான் வந்து அந்த டிசைனை கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா கிளியோட வாலுக்கு இருக்குங்களா, அதுக்கும் வந்து நான் சின்ன சின்னதாக கோடு வந்து கொடுக்குறேன். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கொடுக்குறேன், க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். இந்த கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.